لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركة وهدى للعالمين وقال النبي صلى الله عليه وسلم ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة ومنبري على حوضي وفي رواية ومنبري على ترع الجنة أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டு திருமக்காவை நோக்கி லப்பைக் முழக்கத்தோடு போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. கடந்த வாரமும் ஹாஜிகளுக்காக நாம் சில செய்திகளை குறிப்பிட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சென்ற வாரம் இஹ்ராமின் போது ஒரு முஸ்லிமுடைய உணர்வுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். ஹஜ் என்பது ஒரு புனிதமான ஒரு வணக்கம், அது ஜிஹாதுக்கு ஒப்பான ஒரு வணக்கம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, ஹல் அலன் நிசாஇ ஜிஹாதுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெண்களுக்கு ஜிஹாத் உண்டான்னு கேட்டாங்க. பெண்கள் மார்க்க போரில் ஈடுபட வேண்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال نعم عليهن جهاد لا قتال فيه الحج والعمرة, பெண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது, ஆனால் அந்த ஜிஹாதில் யுத்தமோ சண்டையோ கிடையாது. சண்டை இல்லாத யுத்தம் இல்லாத ஜிஹாத் பெண்களுக்கு உண்டு, அதுதான் ஹஜ்ஜும் உம்ராவும் என்று சொன்னாங்க. அவ பெண்களுக்கு ஆண்கள் அறப்போரிலே கலந்து கொண்டால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ் உம்ராவின் மூலமாக தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. முந்தைய நபிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு நடந்து செருப்பு போடாமல் வந்ததாக வருது. இப்னு மாஜால ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, கானல் அம்பியா, முன் சென்ற நபிமார்கள் யஹுஜ்ஜூன முஷாத்தன் ஹுஃபாத்தன், அவங்க நடந்தே ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அந்த காலத்தில் மக்காவுக்கு காலில் செருப்பு போடாமல் வருவாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி வரக்கூடிய அவர்கள் அவ்வளவு சிரமத்தோடு கஷ்டத்தோடு வந்தாங்க. இன்றைக்கு நாம் எவ்வளவோ சொகுசாக சிரமம் இல்லாத ஒரு பயணத்தை நாம் செய்கிறோம். எனவே ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பயண வசதிகள் லேசாக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் ஹஜ்ஜுக்கு செல்லணும். ஹாஜிகள் எல்லாம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஹாஜிகள் எஹ்ராம் தரிக்கிற விஷயங்களை எல்லாம் நாம் குறிப்பிட்டோம். ஹஜ்ஜுடைய 6 நாட்கள், ஹஜ் என்பது 6 நாள், அதில் ஒரு நாள் விருப்பத்தின் அடிப்படையில் அதை கடைபிடிக்கலாம், விடவும் செய்யலாம். துல்ஹஜ் 8லிருந்து 13 வரையிலான நாட்கள், இந்த 6 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள். 8 அன்றைக்கு ஹாஜிகள் மினாவுக்கு செல்றாங்க. இந்த மினாவில் ஐவேளை தொழுகை தொழுவது தான் அவர்களுடைய சுன்னத்தான ஒரு அமல். அன்றைக்கு வேறு எந்த விதமான அமலும் கிடையாது. ஹாஜிகள் எல்லாரும் 8 அன்னைக்கு அங்கே போயிடணும். 8 அன்னைக்கு மினாவில் எந்த வேலையுமே இல்லாமல் வெறும் தொழுகைக்காக மட்டும் ஏன் அல்லாஹ் அங்கே போக சொல்கிறான்? 9 அன்னைக்கு தான் ஹஜ்ஜினுடைய அமல், அரஃபா அமல் ஆரம்பிக்கிறது. அந்த 8லேயே மினாவுக்கு சென்று ஹாஜிகள் ஓய்வெடுத்து கொண்டு உலப்பூர்வமாக அடுத்த நாள் ஹஜ்ஜினுடைய நாள், அந்த நாளுக்கு தயாராகுவதற்காக வேண்டி தான் எல்லாரும் 8 அன்னைக்கு போயிடணும். 8 அன்னைக்கு யாருமே மக்கால் இருக்கக்கூடாது. ஹஜ் என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வணக்கம். சாதாரணமாக மற்ற நேரத்தில் மக்காவுடைய பெரிய அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதா லட்சக்கணக்கான நன்மை. ஆனாலும் 8 அன்னைக்கு அங்கே தொழுவது சுன்னத்தல்ல.
ஹாஜிகள் எல்லாம் மினாவுக்கு சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அடுத்த நாள் 9வது நாள், அதுதான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய சிறப்புகள் குறித்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய அந்த நாளை முழுமையாக ஒரே ஒரு அமலுக்கு தான் ஒதுக்குனாங்க. அரஃபால என்ன அமல்? ஒரே ஒரு அமல் மட்டும்தான். அரஃபால எந்த நோன்பும் கிடையாது. அரஃபா அன்னைக்கு ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வைப்பது அவர்களுக்கு மக்ரூ. நாம் இங்கே நோன்பு வைக்கிறது சொன்னது. அரஃபால ஏதாவது நஃபிலான தொழுகை இருக்குதா? நஃபிலான வணக்கம் ஏதாவது இருக்குதா? இல்லை. அரஃபால நஃபிலான தொழுகை எதுவுமே கிடையாது. இப்போ அரஃபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ சஹாபாக்களோ நிறைய திலாவத்து ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை. இது எதுவுமே இல்லை. ஆனால் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜுனா அரஃபா தான். ஹஜ்ஜுனா அரஃபான்னு சொன்னாங்க. ஆனால் அரஃபால நோன்பு வைக்கக்கூடாது. அரஃபால நஃபில் தொழுகைகள் எதுவுமே கிடையாது. அரஃபால பெரிய அளவில் குர்ஆன் திலாவத்து எதுவும் இல்லை. இப்போ என்னதான் அரஃபால செய்யப்பட்டது? அரஃபால 2 அமல் தான். இந்த 2 அமல் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அஸரையும் மஸ்ஜித நமிராங்கிற இடத்துல பெருமானார் தொழுதாங்க. இங்கே அங்கே பள்ளி இருக்கிறதுனால அதுக்கு மஸ்ஜித நமிராங்கிறோம். அது அரஃபா இல்லையில வராது. அந்த நமிராங்கிறது அரஃபாவுடைய பார்டரில் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தாங்க. லுஹரையும் அஸரையும் முற்படுத்தி தொழுதாங்க. அஸரையும் லுஹர்லேயே தொழுதுட்டாங்க. அதை ஜம்ம தக்தீம் முற்படுத்தி சேர்த்து தொழுதல் என்று சொல்லுவாங்க. அப்படி தொழுதுட்டு மக்ரிப் வரைக்கும் ஒரு அமலில் இருக்கணும். துஆ திக்ருங்கிற ஒரு அமல். இந்த 2 அமலை தவிர அரஃபால வேற எந்த அமலுமே கிடையாது. அரஃபால ஒரு 100 ரக்காத் நஃபில் தொழுகிறது சுன்னத்தா? இல்லை, கிடையாது. பெருமானாருடைய வழிமுறை இல்லை. அரஃபால ஒரே அமல் என்ன? துஆவும் திக்ரு தான். இந்த 2 அமல் செய்வதற்கு அசருடைய நேரத்தில் அசரு தொழுகை கூட குறுக்க வரக்கூடாது. அந்த தொழுகை கூட இடையூறாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அசர் லுஹருடைய நேரத்தில் முற்படுத்தி தொழுது அதிலிருந்து ஆரம்பித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் வரைக்கும் துஆ திக்ரு தான். இந்த 2 அமல் தான். சொல்லுவாங்க நபிமார்கள் அரஃபாவுடைய நாளிலே அவர்கள் செய்த உயர்ந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த துஆவும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த துஆ தான். எல்லாரும் சொல்லக்கூடிய திக்ரை தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதில் 2 ரக்காத் தொழுதுட்டு மக்களுக்கு ஹுத்பா செய்வாங்க. ஹஜ்ஜினுடைய வழிபாடுகளை சொன்னாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தி விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் ஜபலுர் ரஹ்மா என்கிற அந்த மலை அடிவாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கினாங்க. எல்லா மக்களையும் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருங்க, நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துடக்கூடாது, எல்லாம் உங்க இடத்துல இருங்க. எல்லாமே அரஃபா தான். மக்ரிப் வரைக்கும் ஆழ்ந்த துவா தான். துவால ஈடுபட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உம்மத்துடைய நலவுக்காக கேட்குறாங்க. கேட்குற துவாக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அங்கீகாரம் வருது. ஒரே ஒரு துவா அல்லாஹ் அதை அப்படியே பெண்டிங்கில் வைக்கிறான். அது குறித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பெருமானாருக்கு சொல்லவே மாட்டிருக்கிறான். அப்படியே இருக்குது. அது என்ன? என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருப்பாங்க, ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க. யாரெல்லாம் யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு. யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அல்லாஹ் இந்த துவாவுக்கு மறுமொழி சொல்லலை. அப்படியே இருக்குது, மறுமொழி சொல்லலை. இந்த நிலையில் அரஃபாவிலிருந்து அடுத்த ஹாஜிகள் எங்கு புறப்படுவாங்க? முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுவாங்க. முஸ்தலிஃபாவில் போய் இரவுல தங்கி காலையில் ஃபஜ்ருடைய வக்து வந்ததும் உடனே அவ்வல் வக்தில் ஃபஜ்ரு தொழுகிறது. அங்கே தான் சுன்னத்து. வக்து வந்ததும் தொழணும். அப்போ வக்து வந்ததும் அதான் சொன்னாங்க, எகாமு சொல்லப்பட்டது. உடனே ஃபஜ்ரை தொழுதாங்க. ஃபஜ்ரு தொழுது விட்டு அங்கே நீண்ட நேரம் துவா செய்கிறது ஒரு சுன்னத். ஃபஜ்ருக்கு பிறகு நீண்ட நெடிய நேரம் துவா செஞ்சுட்டு தான் அடுத்து மினாவுக்கு புறப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ரை முடிச்சுட்டு ரொம்ப நேரம் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீரென்று சிரித்தாங்க. இப்போ ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் அல்லது உமர் இந்த 2 பேரில் யாரோ ஒருவர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நேரம் நீங்கள் சிரிக்கிற நேரம் இல்லையே, இது நீங்கள் சிரிக்கிற நேரம் இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபால எந்த துவாவை நான் கேட்டு அல்லாஹ் பதில் சொல்லாமல் இருந்தானோ
அது என்ன? என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு நான் கேட்டேன் இல்லையா, அல்லாஹ் இதை இங்க கபூல் செஞ்சுட்டான். இதை கபூல் செய்ததை பார்த்த இப்லீஸ் அவன் மண்ணை அள்ளி தன்னுடைய முகத்துல போட்டுக்கொண்டு கைசேதமேன்னு சொல்லிட்டு ஓடி போறான். அதை பார்த்து நான் சிரிச்சேன்னு சொன்னான். அப்போ முஸ்தலிஃபாவுடைய அந்த ஃபஜ்ருக்கு பிறகுள்ள அந்த துஆவுடைய நேரம் முக்கியமானது. இதுல என்ன, ஹாஜிகள் அவசரத்தில் இந்த சுன்னத்துகளை மறந்துடுவாங்க. அடுத்து உடனே மினா போகணும், கல்லறியணும். எங்கெல்லாம் துவா முக்கியமோ ஹஜ்ஜில் ஒரே அமல் துவா தான், எல்லா இடத்துலையும் துவா தாங்க. ஹஜ்ஜில் மார்க்கம் நீண்ட நீண்ட அமல்களை எல்லாம் சொல்லித்தரல. தவாஃப் செஞ்சா துவா தான், சை செஞ்சா துவா தான், அரஃபாலையும் துவா தான், முஸ்தலிஃபாலையும் துவா தான். அப்புறம் துவா செய்யாமல் புறப்பட்டு என்ன பிரயோஜனம்? நிறைய மக்களுக்கு அறியாமையினால அவசரத்தினால ஏதோ ஃபஜ்ரு தொழுதுட்டா புறப்பட்டார். ஃபஜ்ரு தொழுது விட்டு முஸ்தலிஃபால குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் நிதானமாக உட்கார்ந்து துவா செய்யணும். நான் இதை கேட்குற ஹாஜிகள் எல்லாம் அமல் செய்ய முற்படணும் என்பதற்கு தான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம். சில நேரங்களில் தனியார் போயிருந்தால் அவங்க அவசரப்படுத்துவாங்க, சில நேரங்களில் உடன் வந்திருக்கிற ஹாஜிகள் போலான்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க. அப்போ இந்த மகத்துவம் மிக்க ஒரு அமல் விடுபடுது. உங்களுக்கு அரஃபால ஏற்றுக்கொள்ளப்படாத துவாக்கள் கூட முஸ்தலிஃபால ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அழகான தருணம் அது. அங்கே ஃபஜ்ரு தொழுது விட்டு ஹாஜிகள் துவா செய்கிறது. அதுக்கு அடுத்த பிறகு தான் அவங்க எங்கே வர்றாங்க? மினாவுக்கு முதல் நாள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்கிறாங்க? கல்லறிகிறாங்க. கல்லறிகிற போது என்ன சிறப்பு, அதனுடைய சவாபு என்ன என்பதையெல்லாம் போன வாரம் நாம் சொல்லியிருந்தோம். 10வது அன்னைக்கு தான் ஹாஜிகளுடைய முக்கியமான எல்லா அமல்களும் நடக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு ஹஜ்ஜினுடைய அமல்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அவங்க ஹஜ்ஜுடைய ஹராமில் இருந்து வெளியேறக்கூடிய நாள் அதுதான். 3 விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னான். இப்போ கல்லறிந்த பிறகு ஹாஜிகள் அங்கே என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்காக அங்கே ஒரு குர்பானி கொடுப்பாங்க. இங்கே சட்டத்தை தெரிந்து கொள்ளணும். ஊரில் கொடுக்குற குர்பானி இது வேற, இதுக்கு பேர் உதுஹியா, இதுக்கு பேர் உதுஹியா, இதுக்கு பேர் இது வாஜிபு. ஹஜ்ஜில் அங்கே கொடுக்குற பாருங்க, அது உதுஹியா இல்லை, அது நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு தமத்துங்கிற ஒரு ஹஜ்ஜு. இந்த தமத்து ஹஜ்ஜுக்காக கொடுக்கிற ஒரு பிராணி தான் அங்கே நாம் கொடுக்கறது. அது ஒரு வகையில் பார்த்தா ஒரு பரிகாரம் அது. எனவே யார் வசதியுள்ளவர்களோ அவர்கள் தனியாக உதஹியாவுக்கு ஏற்பாடு செஞ்சிடணும். ஒன்று உள்ளூரில் கொடுக்க சொல்லணும், அல்லது அங்கேயே உதஹியாவுக்கு பணம் கட்டி தனியாக உதஹியா கொடுக்கலாம். அதனால் ரெண்டையும் ஒன்றாக எண்ணி விடக்கூடாது. இப்போ 10வது நாள் அவங்க கல்லெறிந்து விட்டு குர்பானி கொடுத்துட்டு அடுத்து மொட்டை அடிக்கிறாங்க. அதோடு அவங்களுடைய ஹராமுடைய கட்டுப்பாடுகள் முடியுது. பிறகு ஹஜ்ஜுக்கான தவாஃப் ஹாஜிகள் செய்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன ஹஜ்ஜுடைய அந்த தவாஃபு ஜியாரா செஞ்சு முடிச்சுட்டா அவர் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேணி செஞ்சுருந்தாருன்னா இப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, உன்னுடைய எல்லா விஷயங்களும் சரியாயிடுச்சு, உன்னுடைய கடந்த கால விஷயம் எல்லாமே சரியாக போயிடுச்சு. ஏன்னா தவாஃபு ஜியாராவோட ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு. அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லஹு. ஹஜ்ஜுங்கிறது என்ன? முன்னால் இவன் என்னென்ன பண்ணினானோ எல்லாவற்றையும் அழித்து விடும் ஹஜ்ஜு. ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ்ங்கிற சஹாபி, அவங்க குறைஷி தலைவர்களில் முக்கியமான ஆள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாகத்தான் இருந்தார். குறைஷிகளுக்கு திட்டம் போட்டு கொடுக்கறதெல்லாம் அவராகத்தான் இருந்தார். அவர் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு பிறகு மனம் மாறி பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்தின் மீது பையத்து எடுக்க வருவாங்க. அப்படி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, நான் முஸ்லீமானா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி. பெருமானார் கேட்பாங்க, நீ என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி. நான் முஸ்லீமானா கடந்த காலத்தில் நிறைய தவறு செஞ்சுருக்கிறேன், அறியாமை காலத்தில் ஏகப்பட்ட தவறு பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி. அப்போ தான் நபி அவங்க சொல்லுவாங்க, அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்ல வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்ல. இஸ்லாம் முன்னால் நீ செய்த பாவங்களை எல்லாம் அழிச்சிரும், அதே மாதிரி தான் ஹஜ்ஜு நீ முன்னால் செஞ்ச பாவத்தை எல்லாம் அழிச்சிரும்னு சொன்னான். அப்போ தவாஃபு ஜியாராவோடு ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடிக்கிறாருன்னு சொன்னால் மலக்குகள் சொல்லுவாங்க, உன்னுடைய கடந்த கால அத்தனை பாவங்களும் அழிக்கப்பட்டுடுச்சு, இனி வருங்காலத்தை சுத்தமாக்கிக்க, வருங்காலத்தை தூய்மைப்படுத்திக்க. அப்போ ஹஜ்ஜை முடித்த பிறகு ஹாஜிகள் கவனத்தில் கொள்ளணும். அதாவது இதுவரைக்கும் ஒரு மனிதன் தவறு செய்கிறான், ஏதாவது வியாபாரத்தில் மோசடி பண்ணுறான், கடன் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறான். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவான் எல்லாரும், இவனை பாருங்க இந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் பேரை சொல்லி இன்னார் மகன் இன்னார் வாங்கின கடனை கொடுக்க மாட்டிருக்கிறாருங்கிறோம். ஒரு மனுஷன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு தப்பு பண்ணாருன்னு வைங்களேன், அப்போ என்ன சொல்லுவோம், பாரு ஹாஜியாக இருக்கிறார் தப்பு பண்ணுறாருமோ. ஹஜ்ஜுக்கு போயிட்டு செய்கிற, அப்போ அங்கே மட்டும்தான் ஹஜ்ஜை தொடர்படுத்துவோம்.
ஒரு மனுஷன் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு முன்னால் அவன் செய்கிற தப்புகளை பொதுவாக யாரும் என்ன பேரை சொல்லுவாங்க, வேறு அப்துல் காதர் இப்படி பண்ணாரு, அப்துல் அப்பா இப்படி பண்ணாருமோ. ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா இந்த ஆள் ஹாஜி அப்படிமோ, இவன் ஹஜ்ஜு போயிட்டு பண்ணுற காரியமாக பாருங்கம்மோ. அப்போ ஹஜ்ஜு மட்டும்தான் மக்களால் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இவன் ஹஜ்ஜுக்கு பிறகு என்ன செய்கிறான் அப்படின்னு கவனிக்கப்படுறது இந்த ஒரு வணக்கத்தை கொண்டு தான். ஒரு தொழுகையாளியை கூட மக்கள் அப்படி பார்க்கறது இல்லை. ஆனால் ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை மட்டும்தான் இவர் செஞ்ச ஹஜ்ஜோடு சம்மந்தப்படுத்துவாங்க. அதுவும் அடிக்கடி 2-3 ஹஜ்ஜு பண்ணியிருந்தாருன்னா பாருங்க, இத்தனை ஹஜ்ஜு பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இனிதான் ஹாஜி, மக்கள் நம்மளை ரொம்ப உற்று கவனிக்கிறாங்க, இனி நாம தெளிவாக இருக்கணும் என்பதை ஹாஜிகள் உணரணும். மக்கா முக்கர்ரமாங்கிற அந்த பூமி இருக்கிறது, அந்த பூமியில் புனிதங்களை பேணணும். ஏன்னா இப்போ அங்கே எல்லாமே சகஜமாகி போச்சு, எல்லாமே அங்கேயும் இருக்குது. ஒரு மனுஷன் பாவம் செய்யணும்னு நினச்சா அங்கேயும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டாலே தவிர இந்த பேணுதலான முறையில் ஒரு மனிதன் ஹஜ்ஜை முடிக்கணும். அடுத்த அவங்க தவாஃபு ஜியாரா செஞ்சு சாயை முடிச்சுட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹஜ்ஜுடைய கடமைகள் கட்டுப்பாடுகள் முடிஞ்சிருது. அடுத்து 11-12 3 இடத்துல கல்லறிவாங்க. ஒவ்வொரு இடத்துல கல்லறிந்த பிறகும் துவா செய்யணும். நீண்ட நேரம் துவா இருக்குது. முதல்ல சின்ன ஷைத்தானு கல்லறிஞ்சிட்டு துவா இருக்குது, அடுத்து துவா இருக்குது. 3வது இடத்துல கல்லறிந்த பிறகு துவா இல்லை. இந்த 3 நாள் கல்லறிவதை முடித்து விட்டு அவங்க விடைபெறக்கூடிய தவாஃப் செஞ்சுட்டாங்கன்னா ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகளும் முடிஞ்சிருது. அடுத்த ஹாஜிகள் மதீனா முனவ்வரா செல்றாங்க. மதீனா என்பது ஹஜ்ஜினுடைய வழிபாட்டில் ஒரு அம்சம் அல்ல, ஹஜ்ஜினுடைய வழிபாட்டில் ஒரு அம்சம் அல்ல. ஆனாலும் கூட காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே ஹஜ்ஜு செய்துவிட்டு மதீனா செல்வது வழக்கம். முதல்ல மதீனா போயிட்டு அப்புறம் மக்கா வர்றது நல்லதா, அல்லது மக்கால போய் ஹஜ்ஜை முடிச்சுட்டு மதீனா வர்றது நல்லதான்னு சொன்னால் உலமாக்கள் சொல்லுவாங்க, யாருக்கு முதல் ஹஜ்ஜோ வாழ்க்கையில் ஹஜ்ஜு செய்கிறாரோ அவர் முதல்ல மக்கா போய் ஹஜ்ஜை முடிச்சுட்டு அப்புறம் மதீனா போகிறது சுன்னத்து. யாருக்கு மறு ஹஜ்ஜு அடுத்தடுத்த ஹஜ்ஜு செய்கிறாரோ அவருக்கு சுன்னத்து முதல்ல மதீனா போகிறது, முதல்ல மதீனா போகணும், அதுக்கப்புறம் மக்கா போகிறது சுன்னத்து. இதெல்லாம் அந்த காலத்தில் பயணங்களை அவங்கவுங்க தன்னிச்சையாக முடிவு செய்வாங்க. அதனால் இந்த சுன்னத்தை பேண முடியுது. இப்போ பயணத்தை நாம் முடிவு செய்ய முடியறதில்லை, எப்படி அமையுதோ அப்படி தான். இருந்தாலும் உலமாக்கள் மதீனா எப்போது செல்வது என்பதை கூட சொன்னாங்க. அருமையானவர்களே, ஹாஜிகள் மதீனா செல்கிற போது மதீனாவுடைய புனிதம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் வாழ்ந்த அந்த மதீனமா நகரத்தையும் சஹாபாக்கள் எப்படி நேசித்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த வரலாறை தெரிந்து கொள்ளணும். நாம் பலதும் சொல்லியிருக்கிறோன்னு சொன்னாலும் ஒரு சில விஷயங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தில் பெருமானாரோடு இருந்தாங்க. அந்த பயணம் முடிந்து திரும்புகிற நேரம் மக்கள் எல்லாம் அவரவர் வந்த ஒட்டகத்தில் வேகமாக புறப்பட்டுட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல தன்னந்தனியாக நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஜாபிர் எங்கே நிற்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி. என் ஒட்டகத்தை காணோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, இந்த இடத்துல போய் பாரு உன் ஒட்டகம் நிற்கும் அப்படின்னாங்க. ஜாபிருக்கு ஆச்சரியம், என்னடா இப்படி சொல்கிறாங்க. வந்து பார்த்தாரு, இல்லை ஒட்டகம் இல்லை. திருப்பி வருவார், யாரை சொல்லலாம் நீங்கள் சொன்ன இடத்துல இல்லையே, திருப்பி போய் பாரு இருக்குன்னு சொன்னாங்க. 2வது முறையும் பார்த்தாரு, இல்லை. 3வது முறையும் சொன்னாங்க, இல்லை. 4வது முறை பெருமானார் ஜாபிருடைய கையை கூப்பிட்டு கொண்டு எந்த இடத்த சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்கே ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகம் இருக்குது அங்கே. ஜாபிர் அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் வணங்கிக்கிட்டே வருவார். என்னையா ஒட்டகம் இது, இது ஒரு ஒட்டகமா இது, இதில் போய் மதீனா எப்போ போய் சேர போகிறோம் அப்படின்னு நொந்துக்கிட்டு வர்றார். அவர் புலம்புறதை பெருமானார் காதில் வாங்கிட்டாங்க. ஜாபிர் என்ன சொன்னேன்னு கேட்டாங்க. இல்லை, இந்த ஒட்டகம் எதுக்கும் உதவாத ஒட்டகம், வேகமாக போகாது, இதில் ஏறி நான் எப்போ மதீனா போய் சேர போகிறேன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியால் அந்த ஒட்டகத்தில் அப்படி ஒரு குத்து குத்துனாங்க. அவ்வளோதான். பெருமானாருடைய அந்த குத்துன பறக்கத்தில் அந்த ஒட்டகம் மற்ற எல்லா ஒட்டகங்களையும் மிஞ்சி ஓடிடுச்சு சீக்கிரமாக. எல்லாத்தையும் இவர் முந்தி போயிட்டார், பெருமானாரையும் விட்டுட்டு அவரு போயிட்டார். யார், ஜாபிர் அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக அவரை கடந்து அவருக்கு பக்கத்தில் வருவாங்க. என்ன ஜாபிர், இப்போ எப்படி இருக்குது ஒட்டகம்னு சொல்லி. உங்களுடைய பறக்கத்தினால வேகமாக போச்சு, இப்போ நான் எல்லாத்தையும் முந்தி வந்துட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்றுருப்பான்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துரு. இல்லை, விற்க விரும்பல, வேணா உங்களுக்கு சும்மா தர்றேன். இல்லை காசு கொடுத்தா விற்றுருப்பான்னு சொல்லி 2 பேருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. காசு பேசுகிறாங்க.
எவ்வளோ தீனார் எவ்வளோ திர்ஹம் 2 பேருக்கு மத்தியில் கடைசியில் ஒரு விலையை முடிவு பண்ணி இந்த விலைக்கு வாங்குறேன்னு முடிவு பண்ணியாச்சு. ஜாபிர் சொன்னார், உங்களுக்கு இந்த ஒட்டகத்தை விற்றுட்டேன், ஆனால் மதீனா வரைக்கும் இதன் மீது நான் சவாரி செஞ்சு தான் வருவேன். மதீனாவில் வந்து தான் ஒட்டகத்தை உங்கள்கிட்ட கொடுப்பேன். அது வரைக்கும் இதன் மீது நான் தான் வருவேன். சரி, நீயே வந்துக்க, அங்கே வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. இடையில அவருடைய திருமண விஷயங்கள்லாம் வரும், அவர்கிட்ட நிக்காஹுடைய விஷயங்கள் வரும். மதீனா வந்ததும் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல தன்னுடைய அந்த ஒட்டகத்தை தான் பெருமானாருக்கு வித்துட்டாரு. அப்போ வித்த ஒட்டகத்தை பெருமானாரிடமே கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்கறதுக்காக வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் இடத்துல சொல்லுவாங்க, ஜாபிர் இடத்துல இந்த ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறோம், அதற்கு இவ்வளவு தங்கம் பேசியிருக்கிறோம், அந்த தங்கத்தை நிறுத்து கொடு, நிறைய கொடுன்னு சொல்லுவாங்க. அவர் பிலால் நிறுப்பார். அந்த காலத்தில் தங்கம் வந்து நாணயமாக காசாகவும் இருக்கும், கட்டியாகவும் இருக்கும். பேசின தங்கத்தை கொடுக்கணும் இல்லையா? நிறுப்பாங்க பிலால். இப்போ பெருமானார் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் அளந்து போடு, இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் அளப்பார். அதை ஜாபிர் ஒரு பை கொண்டு வந்திருப்பார், பணப்பை. அந்த பையில் போட்டுட்டு பெருமானார் அதில் இன்னொரு கீராத்து தங்கத்தை போட்டு, கீராத்துங்கிறது தங்கத்தினுடைய ஒரு அளவு, இன்னொரு கீராத்தை போடுன்னு சொல்லுவாங்க. பேசப்பட்ட அளவை விட அதிக அளந்து அதுக்கப்புறம் பையில் போடும்போது இன்னொரு கீராத்து கூட போடுவாங்க. அந்த பையில் என்னங்க போட்டுட்டு ஜாபிர் காசை வாங்கிட்டு புறப்பட்டு போகும்போது பெருமானார் கூப்பிடுவாங்க, இந்த ஒட்டகத்தையும் கொண்டுட்டே போன்னு சொல்லி, ஒட்டகத்தையும் தூக்கிட்டே போன்னு சொல்லி. அப்போது ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வாங்கினாங்க, காசையும் பேசினாங்க. மதீனா வந்ததும் காசை கொடுத்துட்டு ஒட்டகத்தையும் அவர்கிட்டே கொடுத்தாங்க, நீயே வச்சுக்க. அவருக்கு உபகாரம் செய்ய நினச்சாங்க. ஜாபிர் சொல்லுவாங்க, பெருமானார் கொடுத்த அந்த பணப்பை, அதில் பெருமானார் எக்ஸ்ட்ரா காசு போட்டாங்க இல்லையா, அதனுடைய பரக்கத்து அந்த பையில் எப்பயும் காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே அப்படி நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். உழைக்க வேண்டாம், காசு வேணும், எங்கேயும் போக தேவையில்லை, வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கை சேதம் மதீனாவில் நடந்த ஹர்ராங்கிற ஒரு பெரிய கலவரம், பனு உமையாக்கள் காலத்தில், அந்த கலவரத்தில் அந்த பணப்பை தொலைந்து போனது எல்லாருக்கும் ஒரு கவலைன்னு சொன்னால், அந்த பணப்பை தொலைந்தது எனக்கு பெரிய கவலை. ஏன்னா பெருமானாருடைய பரக்கத்து போயிடுச்சு, என்ன விட்டோம். அடுத்து அந்த ஒட்டகம் பெருமானார் வாங்குற மாதிரி வாங்கி அதையும் அவருக்கே கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஒட்டகம் வந்து ஹஜ்ரத் உமருடைய காலம் வரைக்கும் இருந்துச்சு. உமருல்லாவுடைய காலத்தில் அது வயசான ஒட்டகம் ஆயிடுச்சு. சொல்ல வந்து சஹாபா பெருமக்கள் பெருமானாரோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நேசித்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் இடத்துல வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம், இந்த உமர் அவர்களே, இந்த ஒட்டகத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பயணத்திலிருந்து வரும்போது நான் காணா போச்சுன்னு தேட பெருமானார் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அதை பெருமானார் தட்டி கொடுக்க, பெருமானாரே வாங்குற மாதிரி வாங்கினாங்க, எனக்கே கொடுத்தாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஆமாம் சொல்லுங்க ஜாபிர், என்ன விஷயம்? வயதாகி போய்விட்டது, இப்போ இது எதுக்கும் உதவாமல் இருக்குது, இதை பைத்துல் மாலில் சேர்த்துருங்க அப்படின்னா. சரி, பைத்துல் மாலுடைய ஒட்டகத்தோடு சேர்த்து விட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டக மெய்ப்பாளரை கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த ஒட்டக மெய்ப்பாளருக்கு உத்தரவிடுறாங்க, இர்அஹு ஃபீ அத்யபில் மராஇ, இது சாதாரண ஒட்டகம் இல்லை, நல்ல அழகான தூய்மையான மேய்ச்சல் இடத்துல இந்த ஒட்டகத்தை மேய்க்க கொண்டு போகணும். பெருமானாருடைய ஒட்டகம் இது, இந்த ஒட்டகத்தை ஃபீ அத்யபில் மராஇ, சுத்தமான இடத்துல கொண்டு போய் மேய்க்கணும். வஸ்கிஹி மின் அதபில் மாஇ, இந்த ஒட்டகத்துக்கு நல்ல மதுரமான தண்ணியை கொடுக்கணும். அந்த கால்நடை அந்த மேய்ப்பாளருக்கு சொல்றாரு. மூணாவதாக சொன்னார், இந்த ஒட்டகம் இறந்து விட்டால் அதை அழகிய முறையிலே தோண்டி கண்ணியமான இடத்திலே அடக்கம் செய். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்புனால உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை இப்படி மதிக்குமாறு சொல்றாங்க. அப்படியானா அவங்க பெருமானார் மீது எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. அப்போ சஹாபாக்கள் பெருமானாரின் மீதும் மதீனா நகரத்தின் மீதும் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நேரத்தில் மதீனா வந்து அப்போ ரொம்ப கடுமையான அது காய்ச்சல் கொண்ட பூமி, அங்கே வர்ற எல்லாருக்குமே காய்ச்சல் வரும். மதீனா வந்த புதுதில் ஹஜ்ரத் அபூபக்கர் காய்ச்சலில் கஷ்டப்பட்டாங்க, பிலால் கஷ்டப்பட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கஷ்டப்பட்டாங்க, எல்லாருக்குமே கஷ்டம். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு வகையில் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இந்த பூமிக்கு வந்துட்டவே எவ்வளோ காலம் இங்கே சமாளிக்க போகிறோன்னு சொல்லி. அப்போ தான் பெருமானார் துவா செஞ்சுவாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா மக்கத்த அவு அஷத்த, யா அல்லாஹ் இந்த மதீனா நகரத்தை எங்களுக்கு பிரியமான நகரமாக ஆக்கு, மக்காவை பிரியமான நகரமாக ஆக்கியது போல. பிறகு சொன்னாங்க, இல்லல்ல அவு அஷத்த, மக்காவை விட அதிக பிரியமுள்ள நகரமாக இந்த மதீனாவை ஆக்குன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் முஹாஜிர்கள் கஷ்டப்படுறாங்க. மதீனாவில் வந்து ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தூங்கினாங்க.
தூங்கி காலையில் எழுந்ததும் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னாங்க, நான் இரவுல ஒரு கனவு கண்டேன். தலைவிரி கோலமாக ஒரு பெண்மணி மதீனாவை விட்டு வெளியே போகிற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னாங்க. தலைவிரி கோலமாக ஒரு பொம்பளை மதீனா விட்டு வெளியே போகிற மாதிரி கண்டேன். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று. பெருமானார் சொன்னாங்க, மதீனாவில் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த காய்ச்சல் இருக்கு இல்லையா, அது மதீனாவிலிருந்து மஹியா ஜொஃபாங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. இனி மதீனாவில் யாருக்கும் காய்ச்சல் வராது, கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மதீனாவில் யாருக்கும் எதுவும் வராது, இது தாபத்துன் தைபத்துன், மதீனாவுடைய காற்று மனமானது. மதீனாவுடைய பரக்கத்து இருக்கிறதே மக்காவுடைய பரக்கத்தை விட 2 மடங்கு பரக்கத். மதீனாவுடைய பழங்களில் பரக்கத், மதீனாவில் வாழக்கூடியவர்களுடைய ஆரோக்கியத்தில் பரக்கத்து, மதீனாவுடைய செல்வத்தில் எல்லாமே பரக்கத்து தான். மதீனாவாசிகள் எப்போதுமே அவங்களுடைய தோட்டங்களில் முதலாக எப்போ பழங்களை பறிக்கிறாங்களோ அதை நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் கொண்டு வருவாங்க. பழத்தை அவங்கள்ட்ட கொண்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பழங்களை பார்த்ததும் துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் இந்த மதீனாவில் பரக்கத் செய், வ பாரிக் லனா ஃபீ முத்தினா வ சாயினா, இந்த மதீனாவுடைய அளவுகளா இருக்கிற முத்துல சால பரக்கத் செய். மேலும் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுடைய பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க, மதீனாவில் மக்காவை விட 2 மடங்கு பரக்கத்துக்காக நான் துவா செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பழங்களை முன்னால் சின்ன பையன் யார் இருக்கிறாரோ அவரை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு கொடுப்பாங்க. அதனால தான் மதீனாவுடைய பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டா விஷமுறிவும் ஏற்படாது, சூனிய தாக்கமும் ஏற்படாது. 2 வகையான ஹதீஸ் இருக்குது. அஜ்வாங்கிற பேரிச்சம்பழம், அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் 7 பேரிச்சம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டா விஷமுறிவு, விஷமும் பாதிக்காது, சூனியமும் பாதிக்காது. சில ஹதீஸுகளில் பொதுவாக எல்லா பேரிச்சம்பழம், மதீனாவுடைய எல்லா பேரிச்சம்பழமுமே ஷிஃபாவுக்குரியது, அதை தொடர்ந்து சாப்பிட்டா சூனியமோ அல்லது விஷமோ எதுவும் பாதிக்காதுன்னாங்க. மதீனாவுடைய மண் இருக்கிறது ஷிஃபாவுடைய மண். யாருக்காவது இப்போ காய்ச்சல் கண்டாலோ உடம்புல வலி ஏற்பட்டாலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரலில் தன்னுடைய உமிழ் நீரை எடுப்பாங்க, அந்த உமிழ் நீரை மதீனாவுடைய மண்ணில் கை வைத்து அந்த உடம்புல வலிவுள்ள இடத்துல வச்சு ஓதி பார்ப்பாங்க. துர்பத்து அர்தீனா பிரீகத்தி பாதீனா பிஇذن ரப்பினா யுஷ்பா சகீமுனா, இந்த மதீனாவுடைய மண்ணின் பரக்கத்தில் நம்மில் சிலருடைய எச்சியை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு இந்த நோயாளிக்கு குணம் கிடைத்து விடும் சொல்லுவாங்க. மதீனாவுடைய மண் இருக்கிறதே அது பரக்கத்து. ஆக இதுவெல்லாம் மதீனா போகிறதுக்கு முன்னால் நாம் இந்த பெருமானாருடைய தோழர்கள் கொண்ட அன்பையும், சஹாபாக்கள் மதீனாவை எவ்வளவு நேசித்தாங்க, மதீனாவில் வாழ வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டாங்க, இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி பார்த்து கொண்டு போகணும். மதீனா நகரம் இருக்கிறது, அது தஜ்ஜால் நுழைய முடியாத நகரம். தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் அங்கேயும் வருவான், மதீனாவுக்கும் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால மதீனாவுக்கு அருகில் நெருங்குற நேரத்தில் மதீனா 3 முறை குலுங்கும். தர்தஜிஃபுல் மதீனத்து சலாதன், 3 தடவை மதீனால நிலநடுக்கம் ஏற்படும். அந்த நிலநடுக்கத்தில் மதீனாவில் இருக்கிற முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள் எல்லாத்தையும் மதீனா வெளியே தள்ளிடும். நல்ல மோமின்கள், உண்மையான மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. மதீனாவை நெருங்கலாம் அப்படின்னு நினைச்சா தஜ்ஜால் உருகி போயிடுவான், கரைஞ்சு போயிடுவான் தஜ்ஜால். இப்போ மதீனாவை நெருங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, மதீனாவுடைய மஸ்ஜிது நபவி இருக்கிறது, அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிது நபவியை பற்றி சொல்லுவாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. பெருமானார் காலத்தில் இருந்த அந்த பள்ளி பெருமானாருடைய அறை, அவங்க ஆயிஷாவோடு வாழ்ந்த அறை. அப்போ என்னுடைய அறைக்கும் என்னுடைய மெம்பருக்கும், இப்போ இருக்கிற மஸ்ஜிது நபவியுடைய மெம்பர் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த மெம்பர், என்னுடைய மெம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் நடுவில் சொர்க்க பூந்தோட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, ஓ மிம்பரி அலா ஹவுதி, என்னுடைய மிம்பர் என்னுடைய ஹவுதுக்கு வந்து சேரும்னு சொன்னாங்க. ஓ மிம்பரி அலா ஹவுதினா என்ன கருத்து? உலமாக்கள் சொன்னாங்க, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் பெருமானாருக்கு ஹவுதுல் கௌசர் என்கிற ஒரு நீர்த்தடாக வழங்கப்படும். அந்த நீர்த்தடாகத்துக்கு அருகில் பெருமானாருக்கு ஒரு மெம்பர் அமைக்கப்படும். அந்த மெம்பரில் உட்கார்ந்து கொண்டு தான் பெருமானார் தன்னுடைய உம்மத்தை அழைப்பாங்க. தன்னுடைய உம்மத்தை அழைப்பாங்க இல்லையா, அந்த மெம்பர் எது? உலகத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் மஸ்ஜிது நபவியில் எது மெம்பராக இருந்ததோ அதுதான் மஹ்ஷரில் அப்படியே கொண்டு வரப்படும். மஹ்ஷரில் அதுதான், அந்த மெம்பர் தான் கொண்டு வரப்படும். ஒமிம்பரி அலா ஹவுதின்னு சொன்னாங்க.
இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, ஓ மிம்பரி அலா துராத்தின் மின் துராயில் ஜன்னான்னு சொன்னாங்க. என்னுடைய இந்த மெம்பர் இருக்கு இல்லையா, அது சொர்க்கத்தினுடைய தூண்களில் ஒரு தூண் ஆகிடும். நாங்கள் உலமாக்கள் சொன்னாங்க, பெருமானாருடைய காலத்து மெம்பர் மஹ்ஷர்ல பெருமானாருக்கு மேடையாக இருக்கும். ஹவுதுல் கௌசர் முடிந்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு போன பிறகு பெருமானாருடைய மெம்பர் சொர்க்கத்து தூணாக ஆகிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய எந்த பொருளும் அழியாது, எந்த பொருளுக்கும் அழிவில்லை. அது இந்த உலகத்தில் இருக்கும் அல்லது சொர்க்கத்துக்கு வந்துடும் என்று இந்த ஹதீஸை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஹாஜிகள் எல்லாம் மதீனா செல்பவர்கள் இந்த இஷ்கோடு ஆசையோடு செல்லணும். எல்லாருமே ஆசைப்படணும், மதீனாவுடைய லிகாவை ஆசைப்படணும். சஹாபாக்கள் மதீனாவுடைய மரணத்தை விரும்பினாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் கடைசி ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி வரும்போது மதீனாவுக்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. சுமார் 10 ஆண்டு கால ஆட்சி, நேர்மையான ஆட்சி. உமருன்னு சொன்னாலே நேர்மை தான். ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க மனசில் என்ன தோணுச்சோ தெரியல. ரொம்ப வயசாகிவிட்டது, ஆட்சி என்னங்க நிலப்பரப்பு பரவி விட்டது. இது வரைக்கும் நேர்மையை ஆட்சி செஞ்சோம், ஆனால் கடைசி காலம் வரைக்கும் அப்படி செய்வோமான்னு தெரியல. இப்போ அல்லாஹ்விடத்தில் பேசுகிறாங்க, யா அல்லாஹ் கபீர சின்னி, வயசாகி போச்சு எனக்கு. வல்லாஃபத் கூவத்தி, என்னுடைய பலம் எல்லாம் பலவீனமாகி போச்சு. வந்தஷரத் ரஇயதி, என்னுடைய பிரஜைகள் பல நாடு பரவலாயிடுச்சு, பிரஜைகள் மக்கள் அதிகமாயிட்டாங்க. அதனால இஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக், எனக்கு உன்னுடைய பாதையில் ஷஹீதாக்கிற வாய்ப்பையும் கொடு. அதே போல் உன்னுடைய நபியுடைய நகரத்தில் எனக்கு மௌத்தை கொடுன்னு துவா செஞ்சாங்க. இந்த துவா செய்கிறது துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும்போது செய்கிறாங்க. மதீனா வந்து சில நாட்கள் தான் முஹர்ரம்ல ஷஹீதாக்கப்படுறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையில் அவங்க கேட்ட ரெண்டும் கிடைக்குது. ஷஹீதாகணும்னு கேட்டாங்க, மதீனால மௌத்தாகணும்னு கேட்டாங்க. ரெண்டுமே அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எனவே அருமையானவர்களே, நாம் மதீனா முனவ்வரா செல்வதை ஆசைப்படணும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கெல்லாம் தருவானாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இந்த வரலாறுகள், இந்த சம்பவங்கள் இதையெல்லாம் மனதில் கொண்டு மதீனாவுக்கு ஆசையோடு போகணும். வேற எந்த விருப்பமும் இல்லாமல் போகணும். பெருமானாருடைய ஜியாரத்தை மட்டுமே நாங்கள் பாக்கியமாக கருதி போகணும். மதீனாவில் இருக்கிற காலங்களில் ஒழுக்கத்தை பேணணும். இன்றைய பெரிய முசீபத்து இந்த செல்ஃபோனு தான், மொபைல் ஃபோன்கள் தான். யாருமே ஹஜ்ஜினுடைய ஹரமுடைய புனிதத்தை மதிக்கிறதில்ல. ரெண்டுமே ஹரம் தான், மக்காவும் ஹரம், புனித மதீனாவும் ஹரம். ரெண்டுக்கண்டு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இன்னைக்கு தவாஃப் செய்யும் போதும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் என்னங்க செல்ஃபி எடுத்துக்கொண்டே சுற்றுறது ஹரமுடைய தௌஹீன், ஹரமை இழிவுபடுத்துகிற செயல். மஸ்ஜிது நபவியில் எடுத்துக்கிட்டால் பெருமானாருடைய ரவுதால சலாம் சொல்வதற்காக வரிசையில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது நாம் பெருமானார் ஹயாத்தா இருக்கும்போது என்ன கண்ணியமோ அந்த கண்ணியத்தை பேணணும். சஹாபாக்கள் பெருமானாருக்கு முன்னால் எப்படி இருப்பாங்க? அடிக்கடி ரிவாயத்துகளில் வரும், சஹாபாக்கள் பெருமானாருடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறத இப்படி சொல்லுவாங்க, கஅன்ன அலா ரூஸிஹி முத்தயிர், அவங்க தலையில் பறவைகள் உட்கார்ந்த மாதிரின்னு சொல்லி. பறவை எந்த பொருளில் உட்காருன்னு சொன்னால், இவர் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறார், ஆடிக்கிட்டே இருக்கிறார், இவர் தலையில் வந்து பறவை உட்காராது. பறவை எதில் உட்காரும்? அசையாத பொருளில் தான் பறவை உட்காரும். சஹாபாக்கள் பெருமானாருடைய மஜ்லிஸில் எவ்வளவு ஒழுக்கத்தோட எவ்வளவு கண்ணியத்தோட உட்காருவாங்கன்னா, அவங்க அசையாம ஆடாம இருக்கிறத பார்க்குற ஒரு பறவை இங்கே உட்கார்ந்து இருக்கிறது மனிதர்கள் அல்ல, ஏதோ பாறை போல் தருது என்று நினைச்சு அவங்க தலையில வந்து உட்காருமா. அப்போ பறவைகள் தலையில உட்கார்றது எங்க எப்போ சாத்தியம்? ஆடாம அசையாம இருந்தா. அந்த மாதிரி சஹாபாக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. எந்த சஹாபியும் பெருமானார நேருக்கு நேராக பார்க்க மாட்டான். ஒமா யுஹித்தூன இலைஹி நஸர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேராக கூர்ந்து பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் இவ்வளோ ஒழுக்கம் இருக்கும்போது அங்கே நின்று கொண்டு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இது பெருமானாரை எவ்வளோ காயப்படுத்தும். குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளோ எச்சரிக்கிறான், இன்னல்லதீன யூதூன அல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வையும் ரசூலை யார் நோவினை செய்கிறார்களோ லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக, துன்யாலையும் ஆகிரத்திலையும். இப்போ அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இது என்ன ஒரு முசீபத்து! இது எல்லாம் இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுத்ததை கூட நியாயப்படுத்தக்கூடாது, ஃபோட்டோ ஹராம். ஒரு காலத்திலேயாவது மக்கா மதீனாவை மக்கள் பார்க்காம இருப்பாங்க, அங்கேருந்து ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்தா ஒரு நியாயம். இப்போ நீங்கள் யாருக்கு எதை காட்ட போகிறீங்க? எல்லாமே இப்போ ஃபோனில் இருக்குது. அவன் திடீர்னு மக்காவை பார்க்கணுன்னா பார்க்கலாம், மதீனாவை பார்க்கணுன்னா பார்க்கலாம். எதுக்காக இந்த இவ்வளவு செலவழித்து கால நேரங்களை ஒதுக்கி வியாபாரம், குடும்பம், எல்லா பணிகளையும் விட்டு விட்டு அங்கே போய் பெரிய அருளோடு வர வேண்டிய இடத்துல சாபத்தோடு திரும்பிடக்கூடாது.
அதனால் மக்கா மதீனாவுடைய புனிதங்களை எல்லாம் பேணி நம்முடைய ஹஜ்ஜை அமைத்துக்கொள்ள ஹாஜிகள் முயற்சி செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா ஹாஜிகளையும் ஆஃபியத்தோடு சென்று ஹஜ்ஜை மபரூரோடு திரும்பி வர செய்வானாக. நமக்கும் ஹஜ் உம்ரா ஜியாரத்துடைய பாக்கியத்தை தருவானாக. வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சாதகமான முடிவை வரச் செய்து இந்த நாட்டிலே கியாமத்து நாள் வரை கண்ணியத்தோடு முஸ்லிம்களை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال النبي صلى الله عليه وسلم: تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفي الكير الخبث من الحديد أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஹஜ்ஜினுடைய பருவமாக இருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் மக்காவை நோக்கி பயணத்தை துவங்கிவிட்டார்கள். இந்தியாவிலிருந்தும் முதல் ஹஜ்ஜினுடைய அந்த பயண குழுவினர் மக்காவை சென்றடைந்தும் விட்டார்கள். நம்முடைய தமிழகத்திலிருந்தும் வரக்கூடிய நாட்களிலே ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தருணம். ஹஜ்ஜை பற்றி நாம் ஆண்டுதோறும் நினைவூட்டுகிற விஷயம் என்றாலுமே கூட, ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், செல்ல ஆசைப்படுபவர்கள், ஹஜ் செய்யாதவர்கள் எல்லோருக்குமே சில விஷயங்கள் எப்போதுமே தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் இந்த விஷயத்தை அடிக்கடி நினைவூட்டுவது உண்டு. முதலாவது, ஹஜ்ஜினுடைய சிறப்பு. எல்லா வணக்கங்களுக்கும் சிறப்பு இருப்பது போல ஹஜ்ஜினுடைய சிறப்பு இருக்கிறதே மற்ற எந்த வணக்கத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த ஹதீஸை கேட்ட பிறகு ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இல்லாத எவருமே இருக்க முடியாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஹஜ்ஜிலே மினாவிலே அங்கிருக்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹைஃபிலே அமர்ந்திருந்தோம். அப்போது இரண்டு நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். ஒருவர் அன்சாரி தோழர், இன்னொருவர் சகீஃப் குலத்தை சார்ந்த தோழர். இந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏதோ கேட்பதற்காக வந்தார்கள். அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் எந்த நோக்கத்திற்காக, எதை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை நானே சொல்லட்டுமா அல்லது நீங்கள் சொல்லுகிறீர்களான்னு கேட்டாங்க. நான் சொல்லட்டுமா நீங்க சொல்றீங்களான்னு சொல்லி, அப்ப உடனே அந்த அன்சாரி தோழர், யார ரசூலல்லாஹ், நாங்கள் வந்த நோக்கம் என்ன, நீங்களே சொல்லுங்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாராம் ஜிப்ரீல் மூலமாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இருவரும் வந்த நோக்கம், ஒருவர் தம்முடைய வீட்டிலிருந்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நாடி தவாஃப் செய்கிறவருக்கு என்ன சவாபு கிடைக்கும், தவாஃபுக்கு பிறகு அவர் 2 ரக்காத் தொழுதால் என்ன நன்மை உண்டு, அதற்கு பிறகு அவர்கள் சை செய்தால் என்ன நன்மை உண்டு, பிறகு அவர்கள் அரஃபாவுக்கு சென்றால் என்ன நன்மை, பிறகு கல்லறிவதற்கு என்ன நன்மை, மொட்டையடிப்பதற்கு என்ன நன்மை, இறுதியிலே தவாஃபு ஜியாரா செய்வதற்கு என்ன நன்மை, இதை பற்றி எல்லாம் கேட்பதற்குத்தானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அந்த இரு தோழர்களும் சொன்னார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, நிச்சயமாக நாங்கள் உங்களிடத்தில் இதை பற்றி தான் கேட்க வந்தோம்னு சொல்லி, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த இருவரை பார்த்து சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்போது தன்னுடைய வீட்டிலிருந்து இறை இல்லமா மஸ்ஜிதுல் ஹராமை நாடி எப்போ வீட்டை விட்டு புறப்பட்டுறாரோ அந்த நிமிடத்திலிருந்து நன்மைகளுடைய மீட்டர் ஓட ஆரம்பிச்சிருது. அந்த காலத்தில் ஒட்டகத்தில் செல்வதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து எப்போ ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துடுறாரோ அந்த ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் அளிக்கப்படுது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுது. இது இன்றைய காலத்திற்கும் பொருந்தும். நம்ம வீட்டில் இருந்து சென்னை போகிறோம், அங்கிருந்து ஜித்தா போகிறோம், அங்கிருந்து மக்கா முக்கர்ரமா, இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஆகுது இல்லையா? இங்கிருந்து நீங்கள் போய் மக்கா போய் சேர வரைக்கும் பயணம். இந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் நன்மைகள் எழுதப்படுது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்த உயர்த்தப்படுதுன்னு சொன்னான். அதற்கு பிறகு நீங்கள் தவாஃபை முடித்துவிட்டு தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுதீர்களேயானால் பனு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அடிமையை விடுதலை செய்தால் எந்த நன்மையோ அந்த நன்மை எழுதப்படும். அடிமைகளை விடுதலை செய்வதற்கு பெரிய நன்மை. அதிலையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்த அடிமையை விடுதலை செய்தால் எந்த நன்மையோ அந்த நன்மை உங்களுக்கு எழுதப்படும் என்று சொன்னார். அதற்கு பிறகு நீங்கள் சஃபா மருவாவிலே 7 முறை சை செய்கிறீர்கள். சஃபாவிலிருந்து மருவா வரை சென்றால் 10 நன்மைகளை விடுதலை செய்த நன்மை. இப்படி 7 முறை நீங்கள் சை செய்து விட்டால் 70 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் சொன்னான். அதற்கு பிறகு இதெல்லாம் ஹஜ் பற்றி விவரிக்கப்படுது. ஹஜ்ஜினாலே என்னன்னா இஃப்ராத் ஹஜ் தான். ஹஜ் 3 வகை இருக்குது. இப்போ எல்லாருமே தமத்து போனது உம்ரா செய்வாங்க. அந்த காலத்தில் இப்பயும் அரபுகள் செய்கிற ஹஜ் என்ன? இஃப்ராத், தனியா ஹஜ் மட்டும்தான் செய்வாங்க. அதுதான் பல அறிஞர்களிடத்தில் சிறந்ததும் கூட. அதனால இந்த ஹதீஸ்ல நேரடியாக அடுத்து அரஃபா வந்துடும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த ஹாஜிகள் அரஃபாவுக்கு போறாங்க. நம்ம அடுத்து சொல்லவிருக்கிறோம் அரஃபால நல்லோர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, எந்த உணர்வோடு இருந்தாங்க என்பதை நம்ம அடுத்து குறிப்பிடுவோம். இந்த ஹதீஸை மட்டும் சொல்றேன். இப்போ அரஃபாவுக்கு வந்ததுமே, அரஃபா தான் ஹஜ்ஜுடைய தினங்களிலெல்லாம் மகத்தான தினம். அல்லாஹ் தஆலா வானவர்களிடத்தில் இந்த ஹாஜிகளுடைய பெரும் திரள் கூட்டத்தை பார்த்து பெருமையாக கேட்பான், இதோ என்னுடைய அடியார்கள் ஷுஅஸன் ஊபரன், பரட்டை தலையோடு அழுக்கோடு வந்திருக்கிறாங்க. எதற்காக இவர்கள் வந்திருக்கிறாங்க? என்னுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து, என்னுடைய சொர்க்கத்தை எதிர்பார்த்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவிப்பு என்னன்னு சொன்னா, இவர்கள் எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். அந்த பாவங்களுக்கு அதது ரம்லி, உலகத்தில் உள்ள மணற்குவியல், உலகமெல்லாம் உள்ள மணற்குவியல் எவ்வளவு இருக்கும் யாராலையும் கணக்கு போட முடியாது. அந்த மணற்குவியல் அளவுக்கு பாவம் செஞ்சாலும் மன்னிப்பேன். அடுத்து சொன்ன அல்லாஹ் தஆலா கஅததி கத்ரில் மதரி, மழை துளிகள் விழும்போது எவ்வளவு துளிகள் விழுது தெரியாது இல்லையா? அந்த மழை துளிகளுடைய அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன். கடல் நுரை அளவிற்கு அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன். இறுதியாக அரஃபாவிலிருந்து அந்த ஹாஜிகள் புறப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அஃபீது இபாதி மஃபூரன் லக்கும் வலிமன் ஷஃபாஅத்தும் லஹு, என்னுடைய அடியார்களே இந்த அரஃபாவிலிருந்து நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக புறப்படுங்கள். உங்கள் பாவங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்தீர்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் ஹஜ்ஜுக்கு செல்பவரிடத்துல நாம துவா செய்யுமாறு சொல்றோம். ஒரு ஹாஜி தனக்காக கேட்கிற துவா மட்டும் அல்ல, அவர் யாருக்கெல்லாம் துவா செய்யறாரோ எல்லாம் மன்னிக்கப்படும். அரஃபாவிலிருந்து புறப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அஃபீது மஃபூரன் லக்கும் வலிமன் ஷஃபாஅத்தும் லஹு, நீங்களும் நீங்கள் பரிந்துரை செய்தவர்களும் உங்க எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, புறப்பட்டு போங்கன்னு சொல்லுவான். அடுத்த நாள் ஹாஜிகள் கல்லறிய வருவாங்க. இந்த ஹதீஸ்ல வர்றதை மட்டும் சொல்றேன், நடுவில் முஸ்தலிஃபாலாம் இருக்குது. இந்த ஹதீஸ்ல அடுத்த நாள் 10வது நாள் ஹாஜிகள் பெரிய ஷைத்தான் என்கிற ஜமரத்துல் அக்பால கல்லறிவாங்க. சொன்னாங்க, இந்த கல்லறிகிற நன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு கல் எரிகிற போதும் ஒரு மனிதனுடைய பெரிய பாவங்களில் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. பொதுவா பெரிய பாவங்கள் தௌபா செய்யாம மன்னிக்கப்படாது. ஆனா இந்த கல்லெறிகிற நேரத்தில் ஒவ்வொரு கல்லெறிகிற போதும் அவர் செய்த பெரிய பாவங்கள் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. 7 கல் எரிஞ்சா 7 பெரிய பாவம். இனி அடுத்த நாள் 11 அன்னைக்கு 21 கல் எறிவாரு, 12 அன்னைக்கு 21 கல் எறிவாரு. ஒவ்வொரு கல் எறிகிற போதும் ஒரு பெரிய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு அவர் ஹஜ்ஜுக்கான அந்த குர்பானை கொடுக்க வருவார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குர்பானியினுடைய நன்மை என்ன தெரியுமா? இங்க நாம கொடுக்கிற உதஹியா வேற, அங்க கொடுக்கிறது வேற. பல பேர் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது வேற இது வேற. ஹாஜி பணக்காரரா இருந்தா அவர் தனியா உதஹியா கொடுக்கணும், ஒன்னு இங்கேயோ அல்லது அங்கேயோ. அங்க நீங்க கொடுக்கிறது ஹஜ்ஜுக்கான குர்பானி, அதுக்கு நஹர்னு சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க குர்பானி கொடுக்குறீங்களே, அதனுடைய நன்மை என்ன? பெருமானார் சொன்னாங்க, அதனுடைய நன்மை அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக சேமிக்கப்படும். அதனுடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார். இங்க கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய நன்மை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஹஜ்ஜில கொடுக்கிற குர்பானியினுடைய நன்மை இருக்கிறது, ஃபஹுவ முத்தஹருல் லக்கும், அது மறுமையில சேமிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டாருன்னு சொன்னான். அடுத்து அவர் கல்லறிந்து மொட்டை அடித்து விட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க வர்றாரு. மொட்டை அடிக்கிற போது பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதன் மொட்டை அடிக்கிற நேரத்தில் அவருடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு அவர் கடைசியில் ஹஜ்ஜனுடைய ஃபர்தான தவாஃபு ஜியாரா என்று சொல்லுவாங்க, அந்த தவாஃப் செய்வதற்காக வருவார். பெருமானார் சொன்னாங்க, அந்த ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃப் செய்வதற்காக நீங்கள் வருகிற போது உங்கள் மீது மன்னிப்பதற்கு எந்த பாவமும் இருக்காது. ததூஃபு வலா தம்ப லக், நீ அந்த தவாஃபை செய்ய வருகிற நேரத்தில் எந்த பாவமும் இல்லாத நிலையிலே தான் நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃபு ஜியாராவை செய்து முடிக்கும் போது வானவர்கள் அந்த ஹாஜிகள் ஒவ்வொருவரையும் அழைப்பாங்க. அந்த ஹாஜிகளை அழைத்து சொல்வாங்க, யஅமல் ஃபகத் கஃபர லக குஃபிர லக மா மதா, ஹாஜியே உன்னுடைய இது நாள் வரை நீ செய்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு. இனி வாழ்க்கையில புத்தம் புதிய மனிதனாக சென்று நல்லறங்களை ஆரம்பிப்பாயாக. எப்ப ஹஜ்ஜினுடைய தவாஃபை முடிக்கிறாரோ வானவர்கள் சொல்லுவாங்க, யஅமல் ஃபகத் குஃபிர லக மா மதா, நீ செஞ்ச எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்ப நீ உலகத்துக்கு புதுசா வந்த மனுஷன் மாதிரி இனி வாழ்க்கையை அழகான முறையில் அமைத்துக்கொள் என்று சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஹஜ்ஜினுடைய நன்மையை தெரிவதற்கு. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த வாக்கியத்தை தரட்டும். ரொம்ப பேர் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்க, ஹஜ்ஜை தள்ளி போடுறாங்க. அது பெரிய குற்றம். ஹஜ் வசதி இருந்தும் செய்யாதவன் யூதனாக மரணிக்கட்டும் என்று பெருமானார் கண்டிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஹஜ் செய்ய வசதி இருந்து ஹஜ் செய்யாத முஸ்லிம்கள் யாராவது இருந்தா அவங்களுடைய பட்டியலை அனுப்புமாறு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, இந்த ஹஜ் கடமையான பிறகு ஹஜ் செய்யாத முஸ்லிம்களுக்கெல்லாம் நான் வரி விதிக்க போறேன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியில யாருக்கு வரி விதிக்கப்படும்? இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழுகிற முஸ்லிம் அல்லாதவர்கள், அவங்களுக்கு தான் வரி. இந்த ஹஜ் செய்யாத ஆளுகளுக்கெல்லாம் வரி விதிக்க போறேன்னு சொன்னாங்க. ஹஜ் கடமையான பிறகு சாக்கு போக்கு சொல்றது, காரணம் சொல்றது, வீடு கட்ட வேண்டி இருக்குது, மகளுக்கு கல்யாணம் இருக்குது, ஹஜ்ஜுடைய இப்ப கால ஹஜ்ஜுடைய நேரம், இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போவதற்கான பணம் ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ இருந்தால் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு. நீ அடுத்து எத்தனை வருஷம் பிற்படுத்துறாரோ அவர் பாவியாக கருதப்படுவார். அருமையானவர்களே, இந்த மகத்தான ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய நன்மையினுடைய ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் சொன்னாங்க. இன்னும் ஏராளமான ஹதீஸுகள் ஹஜ்ஜை குறித்து இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆணையின் பேரில் ஒரு வீட்டை எழுப்புனாங்க. அந்த ஆலயத்தை எழுப்பிய பிறகு அல்லாஹ் சொன்னா, அத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே மக்களை எல்லாம் இந்த இல்லத்தை நாடி வருமாறு, ஹஜ்ஜுனா நாடி வருதல் என்று அர்த்தம், இந்த இல்லத்தை நாடி வருமாறு அழைப்பு கொடுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் அழைக்கிறது? யாருமே இல்லையே, அழைப்பது உமது பொறுப்பு, அதை எத்தி வைப்பது என்னுடைய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜபல் அபி குபைஸின் மீது ஏறி நின்று கொண்டு, ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் கத் பனா பைதன் ஃபஹுஜ்ஜு, உங்களுடைய இறைவன் ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறான், அந்த ஆலயத்தை நீங்கள் நாடி வருமாறு அழைக்கிறான், எனவே ஃபஹுஜ்ஜு 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 3 தடவை சொன்னாங்க, அந்த இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள், அந்த இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள் என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குரலை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த படைப்பும் கேட்காமல் இருக்கவில்லை. எல்லா படைப்பும், மனிதர்கள், ஜின்னுகள், உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும், அது மாத்திரமல்ல பிறக்கவிருக்கிற கியாம நாள் வரை பிறக்கவிருக்கிற அத்தனை உயிர்களுடைய காதுகளுக்கும் அந்த சத்தம் கேட்டது. எல்லாருமே லப்பைக்கு சொன்னாங்க. லப்பைக்கு சொல்லாம யாருமே இல்லை, எல்லாமே லப்பைக்கு சொன்னாங்க. இதுதான் சரியான கருத்து. உலகத்தில் வந்த பிறகு சில பேருக்கு சில காரணங்களால லப்பைக்கு சொல்லியும் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பு இல்லாம போயிடலாம்.
ஆனால் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் மகத்தான ஒரு வணக்கம் அது. வேறு எந்த வணக்கத்திற்கும் அல்லாஹத்தாலா இப்படி அழைக்கல. இந்த வணக்கத்துக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான். தன்னுடைய இல்லத்தை நோக்கி வருமாறு அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட்டான். அந்த வகையில் எல்லா நபிமார்களும் ஹஜ் செஞ்சாங்க. மாமின் நபியின் இல்லா வகத் ஹஜ்ஜ, எல்லா நபிமார்களுமே ஹஜ் செஞ்சாங்க. ஹஜ் செய்யாத நபிமார்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுக்காக புறப்படுகிற நேரத்தில் அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. துல்காதா 24 ஜும்மா அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் ஜும்மா தொழுகிறாங்க. ஜும்மா தொழுது விட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க, நான் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், நாளை நம்முடைய கூட்டம் புறப்படவிருக்கிறது. இந்த அறிவிப்பு மக்களிடையே போய் சேருது, பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாருக்கும் போய் சேருது. பெருமானாரோடு ஹஜ் செய்கிற பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை விட உலகத்தில் பாக்கியம் மிக்க கூட்டம் யாருமே இல்லை. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு தயாராகிறாங்க. பெருமானார் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, நபிஸல்லா ஹஜ்ஜுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் சனிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் துஹர் தொழுது விட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அசரில் பக்கத்தில் இருக்கிற துல்ஹுலைஃபாங்கிற அந்த மீகாத், மதீனா வாசிகளுக்கான மீகாத், அங்கே வந்து சேர்றாங்க. அடுத்த நாள் காலை வரைக்கும் அங்கே தான் தங்கி இருக்கிறாங்க. அங்கிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டாங்க. இந்த வணக்கம் என்பது உணர்வுபூர்வமான வணக்கம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லாருமே இந்த விஷயங்களை கண்டிப்பாக கேட்கணும். ஒரு சடங்கு மற்ற பயணமாக இதை எடுத்துக்கொள்ளாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை உணர்வுபூர்வமான பயணமாக தான் ஆக்குனாங்க. மக்கா வரைக்கும் அவங்க போய் சேருகிற வரைக்கும் ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஒரு இடத்துல கேட்பாங்க, இது எந்த இடம்னு கேட்பாங்க, சொல்லப்படும் வாதில் அஸ்ரக்னு சொல்லி, வாதில் அஸ்ரக் இதுன்னு சொல்லி. அப்படியா, இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இங்கிருந்து தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லி மக்கா வந்தாங்க. இப்போதும் எனக்கு மூசாவை பார்ப்பது போன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லா நபிமார்களையும் பெருமானார் பார்த்துருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அங்க அடையாளத்தை அந்த இடத்துல சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இது எதுக்காண்டி சொல்றாங்க? இங்கிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்னாங்கிறத ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்கிற போது அவருக்கு இந்த நல்லோர்களுடைய ஹஜ்ஜு ஞாபகத்துக்கு வரணும், இந்த நல்லோர்களுடைய தல்பியா ஞாபகத்துக்கு வரணும். இன்னொரு இடம் வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இது எந்த இடம்னு கேட்டாங்க. வாதில் ஹர்ஷான்னு சொன்னாங்க. வாதில் ஹர்ஷாவா, இது எந்த இடம் தெரியுமா? இங்கிருந்து தான் யூனுஸ் இப்னு மத்தா, பெருமானார் சொன்னாங்க, யூனுஸ் இப்னு மத்தாங்கிற நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்ன இடம் இது. அவர் இங்கிருந்து தான் தல்பியா சொன்னார். அவருடைய தல்பியா எப்படி இருந்தது? லப்பைக் அன அப்துக லப்பைக் ஃபர்ராஜல் கர்பி லப்பைக். அவர் சொன்னார், ஃபர்ராஜுல் கர்பனா, துன்பங்களை நீக்கக்கூடிய ரப்பே உனக்காக வந்துட்டேன்னு சொல்லி. அவர் பெரிய துன்பம், மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார். அதனால அவருடைய தல்வியால ஃபர்ராஜுல் கர்பி, துன்பத்தை நீக்கக்கூடிய ரப்பே உன் அழைப்பை ஏற்றுவிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. எதற்காக இதெல்லாம் பெருமானார் சொல்றாங்க? ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுகிற ஒவ்வொருவரும் இந்த நபிமார்களுடைய தல்பியா, இந்த நபிமார்களுடைய உணர்வு இதெல்லாம் அவருக்குள் வரணும். அவருடைய கவலை எல்லாம் அந்த நபிமார்கள் நல்லோர்களுடைய ஹஜ் உம்ராவை போல தன்னுடைய ஹஜ் உம்ரா அமையணும். அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடுக எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தாங்க. மக்கா வர்ற வரைக்கும் இந்த இடம் எது, இந்த இடம் எது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த பயண நடுக ஜிப்ரீல் இருந்தாங்க. பெருமானார் எங்க தல்பியா சொல்லணும் என்பது உட்பட ஜிப்ரீல் தான் முடிவு பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதில் அகீக் என்ற பள்ளத்தாக்கில் தங்கி இருக்கும் போது ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, குல் ஃபீ ஹாதல் வாதில் முபாரக், நபியே இந்த முபாரக்கான இந்த பள்ளத்தாக்கிலே சொல்லுங்கள், லப்பைக பி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின். பெருமானார் ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து செஞ்சாங்க. இங்க தல்பியா சொல்லுங்க, ஹஜ் உம்ராவை கொண்டு தல்பியா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள்ட்ட சொல்லுவாங்க, அத்தானியல் லைலத ஆதிமிர் ரப்பி, நேற்று இரவு என்னுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு விருந்தாளியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இந்த இடத்துல என்னை தல்பியா சொல்லுமாறு சொன்னாங்க. இந்த வணக்கம் உணர்வுபூர்வமான வணக்கம். உடன் ஒவ்வொரு இடத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹஜ்ஜை முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிற வரை
ஏராளமான விஷயங்கள் நடந்தது. அதை நான் முன்பும் பேசியிருக்கிறேன். வரக்கூடிய வாரங்களிலும் அதில் உள்ள சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டுவேன். எனவே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு இப்போ நிறைய பேர் சென்னை போயிட்டாங்க, இன்றைக்கு நிறைய பேர் புறப்பட இருக்கிறாங்க. உங்களுடைய இஹ்ராமுடைய அந்த தருணத்திலிருந்து நீங்கள் ஹஜ்ஜை முடிக்கிற வரைக்கும் உள்ள காலங்கள் எப்படி இருக்கணும், எவ்வாறு நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிந்து கொண்டு போங்க. ஏன்னா இன்றைக்கு ஹஜ்ஜில் பல தவறுகள் இருக்குது. உணர்வுகள் இல்லாத ஒரு வணக்கமாக இன்னைக்கு நாம ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஆக்கிட்டோம். எஹ்ராம் நம்ம தரிக்கிறோம். இப்போ சென்னையிலிருந்து ஹாஜிகள் நியத்து செய்ய போறாங்க, அல்லது அவங்க எந்த நாட்டில் இறங்கி போறாங்களோ வேற ஃப்ளைட் மாறி போனா அங்க போய் எஹ்ராம் தரிப்பாங்க இல்லையா? அந்த எஹ்ராம் தரிக்கிற நேரம் எவ்வளவு புனிதமான நேரம். மற்ற வணக்கங்களை நியத்து செய்யறோம், ரமதான்ல நோன்பு நியத்து செய்யறோம், தொழுகையில நியத்து செய்யறோம். மற்ற எல்லா வணக்கத்தையும் விட ஹஜ் உம்ராவுக்கான நியத்துடைய தருணம் இருக்குது, ரொம்ப ரொம்ப புனிதமான தருணம். ஏன்னா அந்த நேரத்தில் நாம தைக்கப்பட்ட ஆடைகளை கலைஞ்சிடறோம். தஜர்ருதுனா கலைகிறதுன்னு அர்த்தம். வளமையான ஆடைகளை கலைகிறது மட்டுமல்ல, உள்ளத்தில் இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் கலையணும், உள்ளத்தில் இருக்கிற ஆசாபாசங்களை கலையணும். அதனாலதான் எஹ்ராம்ல மனைவியோடு பேசக்கூடாது, தவறான விஷயங்கள் பேசக்கூடாது, தாம்பத்திய விஷயங்களை நினைவு கொள்ளக்கூடாது, தாம்பத்தியம் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, தாம்பத்திய விஷயங்களை பேசவும் கூடாது எஹ்ராம்ல இருக்கிறவர். இப்ப எல்லாத்தையும் களைகிறது, ஆபாசங்களை, அருவருக்கத்தக்க விஷயங்களை, கெட்ட குணங்களை களைகிறது. இந்த உணர்வோடு தான் நீங்க ஹஜ் உம்ராவுக்கு எஹ்ராம் தரிக்கணும். ஹஜ்ரத் இமாம் அலி இப்னுல் ஹுசைன் ஒரு நாளைக்கு அவங்க 1000 ரக்காத்துகள் தொழுவாங்க. 1000 ரக்காத் தொழக்கூடிய வணக்கசாலி. அதனாலதான் மதீனாவாசிகள் அவருக்கு பெயர் வைத்தாங்க ஜெயினுல் ஆபிதீன் சொல்லி. ஜெயினுல் ஆபிதீனா என்ன? வணக்கசாலிகளுக்கெல்லாம் இவர் தான் அழகு மிக்கவர், வணக்கசாலிகளுக்கெல்லாம் இவர் தான் முன்னோடி. அவங்க அசல் பெயர் அல்ல ஜெயினுல் ஆபிதீன், அலி இப்னுல் ஹுசைன். அதுல சையதுனா அலி ரலியல்லாஹுடைய பேரர், பெருமானாருடைய குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான கிரீடம் அவர். அவர் 1000 ரக்காத் தொழக்கூடிய அந்த மகான், மாபெரும் கொடை வல்லல் அவங்க. அவருடைய இபாதத்தை பார்த்து தான் அவருக்கு ஜெயினுல் ஆபிதீன் சொன்னாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ எஹ்ராம் தரிக்கும் போதெல்லாம் எஹ்ராமுடைய நியத்துக்காக லப்பைக்குன்னு சொல்லுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்ப அவங்களுக்கு நினைவு வரும், லப்பைக்குன்னு சொல்லுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. மக்கள் கேட்பாங்க எதனால உங்களுக்கு இந்த நிலைன்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, லப்பைக்குன்னு சொல்லும் போது எனக்கு அச்சமாக இருக்கிறது, எங்கே அல்லாஹ் என் மீது அதிருப்தி அடைந்து லா லப்பைக், உன்னுடைய லப்பைக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விடுவானோ என்ற அச்சத்தில் நான் லப்பைக்கு சொல்றேன்னு சொல்லி. பாருங்க, வணக்கங்களுக்கெல்லாம் அலங்கரித்த ஒரு மகான் அவர் எஹ்ராமுடைய நேரத்தில் பயப்படுறாரு, என்னுடைய லப்பைக்கு எங்க தூக்கி எறியப்பட்டு விடுமோ என்று. இன்றைக்கு நாம் அந்த பயத்தில் இருக்கிறோமா? நம்முடைய வருமானங்கள் தூய்மை இல்லை, கலப்படமான வருமானங்கள், கலப்படமான உணவுகள், எத்தனையோ பாவங்கள். ஆனாலும் கூட நான் லப்பைக் சொல்கிற போது என்னுடைய லப்பைக்கு அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவானே என்ற உணர்வு நம்மில் யாருக்குமே வர்றதில்லை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஹாஜிகளை வழி அனுப்ப போகிறவர்களும் சடங்காக்காதீங்க, இஹ்லாஸோடு தூய உள்ளத்தோடு இந்த லப்பைக் சொல்லுகிற போது கண்களிலிருந்து கண்ணீர் வரணும், உள்ளத்திலிருந்து கவலை வரணும். உலகத்தில் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் தர்றதில்லை. இந்த பாக்கியம் வாழ்க்கையில சிலருக்கு தர்றான். எத்தனையோ மன்னர்கள் ஹஜ் செய்யாம உம்ரா செய்யாம போயிருக்கிறாங்க, எல்லா வசதியும் இருந்துச்சு, ஆனா ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யல. இந்தியாவை ஜனாதிபதியா இருந்து எத்தனையோ பேர் ஹஜ் உம்ராவுக்கு போயிருக்கலாம், ராஜ மரியாதையோடு போயிருக்கலாம், ஆனா அவங்க செய்யல. அல்லாஹ் நாடல்ல அப்துல் கலாமுக்கு ஹஜ்ஜோ உம்ராவோ அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல, அல்லாஹ் நாடல்ல அவருக்கு. அப்ப நீங்க இந்த வணக்கத்தை நியத்து செய்வதற்காக உங்களுடைய ஆடைகளை களையிறீங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகள், ஹஜ்ரத் இமாம் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வோடு லப்பைக் சொல்லுங்கள். நல்லோர்களுடைய அந்த ஹஜ்ஜு அந்த உம்ரா அவங்க எப்படி இருந்தாங்க, எவ்வாறு நடந்தாங்க, அந்த உணர்வு நமக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்குவான், அல்லாஹ் உங்களுடைய உம்ராக்களை ஏற்றுக்கொள்வான். இந்த உணர்வுகள் நமக்கு அந்த நேரத்தில் வர வேண்டும் என்பதை உலமாக்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அருமையானவர்களே, முன்னோர்கள் எல்லாம் ஹஜ்ஜுங்கிறது ஒரு ஹஜ்ஜோட நிறுத்த மாட்டாங்க. ஒரு ஹஜ்ஜுங்கிறது அவங்க வாழ்க்கையில கிடையாது. 40 ஹஜ்ஜு செஞ்சாங்க, 60 ஹஜ்ஜு செஞ்சாங்க, 80 ஹஜ்ஜு செஞ்சாங்க. ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா 40 ஹஜ்ஜு செஞ்சாங்க. இமாம் அல்கமா 80 ஹஜ்ஜு செஞ்சாங்க. 80 ஹஜ்ஜு செஞ்சும் கவலை அவங்களுக்கு. அல்லாஹ் நம்முடைய ஒரு ஹஜ்ஜையாவது மப்ரூரான ஹஜ்ஜாக
ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஆக்கனானான்னு சொல்லி கவலை. கடைசி ஹஜ்ஜி உலமாக்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல அமலோடு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சா நல்ல மௌத்து. 3 விஷயங்களுக்கு அப்புறம் மௌத்து வர்றதா ஆசைப்படுவாங்களாம் நம்முடைய முன்னோர்கள். ஒன்று, ரமதான் மாதம் முடியும் போது கடைசி நோன்பு வைத்த நிலையில மௌத்தாகிறத ஆசைப்படுவாங்க. அப்படியே போய் சேர்ந்துட்டா அல்லாஹ் என்னுடைய ரமதானுடைய நோம்போடு அல்லாஹ் என்னை எடுத்துக்கிட்டான், நல்ல மௌத்துக்கு அடையாளம். ரமதானுடைய கடைசியில மரணத்தை ஆசைப்படுவாங்க. ஒரு உம்ராவுக்காக போனா அந்த உம்ராவுடைய முடிவுல மௌத்து ஆசைப்படுவாங்க. ஹஜ்ஜுக்காக போனா ஹஜ்ஜினுடைய எல்லா அமலும் முடிகிற நேரத்தில் மௌத்த ஆசைப்படுவாங்க. நான் தவறுக்காக நான் சொல்லல, விமர்சனமாக நாம் சொல்லல. மக்கா மதீனால மௌத்தாகிறத ஆசைப்படணும். நாம போகும்போது கூட திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. நான் திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கணும்னு சொல்லல. ஆனா அதுக்காக ஒரு ஆயத்தை எழுதுறாங்க. அந்த ஆயத்தை எழுதுனா திரும்பி வந்துருவோன்னு சொல்லி, இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கானா? முதல்ல இல்லை. இந்த ஆயத்தை எழுதுனா அது பிதாத்து அப்படிலாம் நான் விமர்சிக்கல. அப்படி என்ன இருக்குது? அப்படி ஏதாவது இருக்குதா? இந்த ஆயத்தை பயணத்தினுடைய ஒழுக்கங்கள் மார்க்கத்தில் நிறைய இருக்குது. அதை செஞ்சாலே போதும், நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்க. அதை செஞ்சா போதும், இல்லாததை செய்ய வேண்டாம். இல்லாததை மார்க்கத்திலே இல்லை. ஆனா அதை பத்தி நம்மள்ட்ட கேள்வியை கேட்பாங்க, அதுல இந்த ஆயத்தை எப்போ எழுதணும், இன்னைக்கு எழுதிட்டுமா நாளைக்கு எழுதிட்டுமான்னு சொல்லி. ஒரு வணக்கம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தா இந்த தொழுகை எப்பங்க தொழணும்னு கேட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மார்க்கத்தில் இல்லவே இல்லை. இப்போ எழுதட்டுமா நாளைக்கு எழுதட்டுமா, நாமளும் அடிச்சு விடுறது, அதான் போக நியத் பண்ணிட்டீங்களே எப்பனாலும் எழுதிக்கிங்கன்னு சொல்லி. இல்ல மார்க்கத்தில் என்ன செய்யறது? எதையாவது ஒன்று கட்டி விட்டுறாங்க பேரை. என்னங்க இந்த ஆயத்தை பயணம் புறப்படுற நேரத்தில் யார் பயணம் செய்கிறாரோ அவரும் அனுப்பி வைக்கிறாங்களோ யாரும் ஒருவர் மற்றவரை பார்த்து அஸ்தௌதியுல்லாஹ் தீனக் வ அமானதக் வ ஹவாதீம அமலிக், இதை சொல்லிட்டீங்கன்னா அவர் போயிட்டு வர்ற வரைக்கும் அவர் விட்டுட்டு போற எந்த பொருளுக்கும் ஒன்றும் ஆகாது, எல்லாமே அப்படியே இருக்கும். அவரும் சலாமத்தா போயிட்டு வருவார். சுன்னத்து அவ்வளவுதான். எது மார்க்கத்தில் இருக்குதோ அது அழகானது, அதை மட்டும் செய்யுங்க. இல்லாதது எதுக்கு செய்யணும்? அந்த ஆயத்துடைய நோக்கத்தையே நம்ம மாத்துறோம். இந்த ஆயத்து இறங்கினது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்படும் போது, ஹிஜ்ரத் செஞ்சு புறப்படுற நேரத்தில் காபாவை பிரிய முடியல. புறப்படுறாங்க, திரும்பி காபாவை பார்க்கறாங்க, புறப்படுறாங்க, திரும்பி காபாவை பார்க்கறாங்க. இப்படியே மன கஷ்டம், வலி. சொந்த ஊர் மட்டுமல்ல, புனித நகரம் அது. அதை விட்டுட்டு எப்படி போறது? அவ்வளவு கவலையோடு புறப்பட்டு ஜுஹ்ஃபாங்கிற ஒரு இடம், அது 5 மீகாத்துல ஒரு மீகாத். எஹராம் கட்டுவதற்கு மார்க்கம் நிர்ணயித்த 5 மீகாத்துல அது ஒரு மீகாத்து. அந்த ஜுஹ்ஃபாங்கிற இடம் வந்த பிறகு கூட காபாவுடைய திசையை நோக்கி பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இப்ப காபா தெரியாது. அந்த ஜுஹ்ஃபா வந்த பிறகு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால மக்காவை பிரிய முடியல. காபா இருக்கிற திசையை நோக்கி பார்க்கறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். பெருமானாருடைய கவலை, வருத்தம். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், குர்ஆனை இறக்கிய ரப்பு உங்களை இந்த மக்காவுக்கு மீண்டும் கொண்டு வருவான், கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்லி. மக்காவுக்கு திரும்ப வருவீங்கிறதுக்கு அந்த ஆயத்தை இறங்குச்சு. நம்ம மக்காவிலிருந்து ஊருக்கு திரும்ப வருவோங்கிற எண்ணத்தில் நாம எழுதுறோம். இறங்கின நோக்கத்தையும் நம்ம நோக்கத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க. ஆயத்து இறங்கின நோக்கம் என்னங்கிறத பார்த்துங்க. அப்போ நான் சொல்ல வர்றது எழுதக்கூடாதுன்னு இல்லை. மக்கால மதீனால மரணிக்கிறத ஆசைப்படணும். முன்னோர்கள் 3 வணக்கத்துக்கு பின்னால மௌத்த ஆசைப்பட்டாங்க. ஒன்று ரமலானுடைய இறுதியில, அல்லது உம்ராவுடைய கடைசியில, அல்லது ஹஜ்ஜினுடைய பயணத்தை முடிக்கும் போது மௌத்தாயிரணும். அப்படியே இதை விரும்பினாங்க. அல்கமா அவர்கள் 80 ஹஜ்ஜு செஞ்சுட்டு கடைசி ஹஜ்ஜில் கவலைப்பட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ஒரு ஹஜ்ஜாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமான்னு சொல்லி. அந்த கவலையிலே தூங்குறாங்க. தூக்கத்தில் கனவுல ஒரு அசரீரி வருது. அல்கமாவே, உங்க வீட்டுக்கு உங்களுக்கு பிரியமானவர்களை தவிர வேற யாரையாவது கூப்பிடுவீங்களா? யாரை வீட்டுக்கு அழைப்பீங்க? உங்களுக்கு யார் பிரியமோ அவங்கள தானே அடிக்கடி கூப்பிடுவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடு, அவனுக்கு பிரியமானவர்களை தான் அழைக்கிறான். 80 தடவை இந்த இல்லத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய விருப்பத்தின் பேரில் அல்ல, அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேரில் வந்தீங்க. அல்லாஹ் எப்படி ஏற்காமல் இருப்பான்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல மூத்தாயிட்டாங்க. அருமையானவர்களை, இப்படி அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை பத்தின கவலை, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே, மப்ரூர் ஆக வேண்டுமே என்ற கவலை. அப்ப ஹஜ்ஜுக்கு பிறகு இறக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. பல பேர் அதைத்தான் அந்த காலத்துல ஹஜ்ஜில் போய் மௌத்தாகன்னு ஆசைப்படுவாங்க. காபாவை பார்த்து கொண்டே மௌத்தாகன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு அம்மா மக்காவுக்கு வந்தாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல நுழையிறாங்க. ஐன பைத்து ரப்பி, என் ரப்புடைய வீடு எங்கேன்னு கேட்குறாங்க.
காபாவை பார்த்ததும் அந்த வீட்டை அணைச்சாங்க, அப்படியே மூத்தாயிட்டாங்க. அதனால மக்கா மதீனா என்பது நாம் மரணிக்க ஆசைப்படுகிற இடங்கள்ல துனியாவில் அந்த 2 இடங்கள் தான். வேற எங்கேயும் மரணிக்கிறதுல என்ன இருக்க போகுது? அதனால தான் நான் ஜனாசாவுடைய சட்டங்களை கூட சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் இறந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தூக்கிட்டு போறதா இருந்தா மக்காவுக்கு தூக்கிட்டு போகலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. மதீனாவுக்கு எடுத்து செல்லலாம், அனுமதி இருக்குது. சஹாபாக்கள் காலத்துல மக்கா மதீனாவுக்கு அப்பால் வேற எங்கேயாவது இறந்தா அவங்கள தூக்கிட்டு மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க, மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் மக்காவுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இறந்தாரு. மக்கள் எல்லாம் அவரை தூக்கிட்டு மக்கால வந்து அடக்கினா. மக்கால அடக்குவதற்காக எடுத்துட்டு வரலாம், ஏன்னா அது புண்ணிய பூமி. சாதுவன் அபி வக்காஸ் மதீனாவுக்கு பக்கத்தில் அகீக்ங்கிற ஊர்ல இறந்தாங்க. சஹாபாக்கள் அவரை மதீனால பக்கீல அடக்குவதற்காக தூக்கிட்டு வந்தாங்க. 2 நகரங்கள் தான் ஒரு மையத்து எடுத்து செல்லப்பட அனுமதி. எங்க இறந்தாரோ அங்க இருந்து தூக்கிட்டு போகலாம். அதே மாதிரிதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த அடிப்படையில் மதீனா மக்கா என்பது நாம் ஆசைப்படணும். அங்கு நமக்கு மௌத்து வரணும். அது பெரிய பாக்கியம், அது பெரிய மரணம். அது ஒரு வகையில் குடும்பத்தார் இல்லாம சுற்றங்கள் இல்லாம எங்கேயோ மரணிக்கிறோமே நம்ம நினைக்கிறோம். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, மௌத்து உருபத்தின் ஷஹாதா. ஒரு மனுஷன் வெளியூர்ல மௌத்தானாலே அது ஷஹாதத்துடைய மரணம். மௌத்து உருபத்தின் ஷஹாதா, வெளியூர்ல மௌத்தானா. இது எங்க? புனிதமான 2 நகரங்கள். அதனால ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த உணர்வுகள், இந்த புனிதமான எண்ணங்கள் எல்லாம் தமக்குள் வைத்து கொண்டு செல்லணும். இஹ்ராமுடைய நேரத்தில் எல்லா கெட்ட உணர்வுகள், கெட்ட எண்ணங்கள், கோபதாபங்கள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் களையணும். தைக்கப்பட்ட ஆடையை மட்டுமல்ல, அத்தனையும் களைந்து விட்டுத்தான் இந்த புனித பயணத்தை நாம் ஆரம்பிக்கணும். ஹாஜிகள் அங்கே போகிறோம், போய் உம்ரா செய்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜம்சம் குடிக்கிறோம். இங்கேயும் குடிக்கிறோம், அங்கேயும் குடிக்கிறோம். ஆனால் அங்கே குடிக்கும் போது இல்லை என்ன இருக்குது அது வேற. அந்த இடத்துல உடனே கபூல் ஆகும், காபாவை பார்த்துக்கிட்டே குடிக்கிறோம். இங்கே காபாவை முன்னோக்கி குடிக்கிறோம்னா அங்கே காபாவே இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டே குடிக்கிறோம். ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள்ல குடிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜம்சம் அருந்தும் போது அல்லாஹும்ம இன்னி அஷ்ரபு லிதமஇ யௌமல் கியாமா. பாருங்க, எல்லா இடத்திலும் அவங்களுக்கு மறுமை சிந்தனை தான். யா அல்லாஹ், இந்த ஜம்சமை நான் குடிக்கிறேன் மறுமை நாளில் தாகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு. யாருங்க? உமர் தான் குடிச்சாங்க, மறுமை நாளில் எனக்கு தாகம் இருக்கக்கூடாது என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஜம்சம் அருந்துகிற நேரத்தில் இப்படி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. யா அல்லாஹ், பயனுள்ள கல்வியை கொடு, வரிஸ்கன் வாசிஆ, ஹலாலான ரிஸ்கை கொடு, வஷிஃபாஅ மின் குல்லி தா, எல்லா நோய்களிலிருந்தும் ஷிஃபாவை கொடு. ஹதீப் பக்தாதி என்று இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய அறிஞர், பக்தாத் நாட்டை சார்ந்தவர். அவர் முதல்ல ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் ஜம்சம் குடிக்கும் போது அவர் அல்லாட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் நான் 3 தேவைக்காக குடிக்கிறேன்னு சொன்னார். பாருங்க, ஜம்சம் குடிக்கும் போது கூட உயர்ந்த இலக்குகள், உயர்ந்த லட்சியங்கள் இருக்கணும். அவங்க 3 நோக்கங்களுக்காக நான் குடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒன்று என்னன்னு சொன்னா, அவர் ஒரு பெரிய வரலாற்று நூல் எழுதியிருக்கிறார். அதுக்கு பேரு தாரீஹு பக்தாத், பக்தாது வரலாறு. அதுல பக்தாதுல பிறந்தவங்க, இறந்தவங்க, பக்தாது நகரத்துக்கு வந்த அறிஞர்கள் அத்தனை பேருடைய வரலாறும் அதுல இருக்குது. உலகத்துல அப்படி ஒரு என்சைக்ளோபீடியா கிடையாது, அந்த மாதிரி ஒரு கிதாப். அவர் என்ன ஹாஜத்துல குடிக்கிறார் பாருங்க, நான் எழுதவிருக்கிற அந்த பக்தாதுடைய வரலாறுங்கிற நூலை இந்த புனித நகரத்துல நான் ஆரம்பிக்கணும். சில பேர் அந்த காலத்துல மக்கால போய் எழுத ஆரம்பிப்பாங்க, சிலர் மதீனால எழுத ஆரம்பிப்பாங்க. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரிங்கிற நூலை எங்கிருந்து தொகுத்தாங்க? மதீனாவிலிருந்து தொகுத்தாங்க. சொல்லப்படுது மஸ்ஜித் நபிக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதை மஸ்ஜிதுல் இமாமில் புகாரின்னு இப்ப அழைக்கிறாங்க. அந்த பள்ளியில உட்கார்ந்து தான் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரி எழுதினாங்க. இப்போ அவங்க ஜம்சம் குடிக்கிறாங்க. இமாம் ஹத்தீபுல் பக்தாதி என்னுடைய பக்தாதுடைய வரலாற்று நூலை இங்கிருந்து ஆரம்பிக்கணும். 2வது ஆசையை பாருங்க, பக்தாதுல ஜாமியுல் மன்சூர்னு ஒரு பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல பெரிய பெரிய அறிஞர்கள் தான் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க. அவர் துவா செய்றாரு, யா அல்லாஹ் நான் ஜாமியுல் மன்சூர்ல ஹதீஸ் பாடம் நடத்தணும். 3வது அவருடைய துவாவை பாருங்க, பிஷ்ருல் ஹாஃபிங்கிற பெரிய மகான், அவருக்கு பக்கத்துல நான் அடக்கப்படணும். இறந்தால் பிஷ்ருல் ஹாஃபிங்கிற அந்த மகானுக்கு அருகில என்னுடைய கபர் அடக்கப்படணும்னு சொல்லி எவ்வளவு உயர்ந்த அழகான உயர்ந்த துவாக்கள் செய்றாங்க பாருங்க. இதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் துவாக்க வாய் கிடைக்கிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள்ல இவ்வாறு தான் துவா செய்வாங்க. மௌலானா கலீல் அஹமத் சஹாரன்பூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க முல்தஸம்ல துவா செஞ்சாங்க,
3 துவா செஞ்சாங்க. அன்னைக்கு மக்கால பெரிய குழப்பம் இருந்துச்சு, அந்த குழப்பம் நீங்கணும்னு துவா செஞ்சாங்க. அவங்க எழுதுகிற ஒரு கிதாப் முழுமையடைன்னு துவா செஞ்சாங்க. மதீனால மௌத்தாகணும்னு துவா செஞ்சாங்க. கடைசி காலத்தில் மதீனால தான் மரணித்தாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ஜு தொடர்பான இன்னும் பல விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் சொல்லுவோம். எல்லோரும் ஹஜ்ஜ ஆசைப்படுங்கள். யாருக்கு உண்மையான மன தூய்மையோடு விருப்பம் இருக்குதோ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்குறான். எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹஜ் உம்ரா ஜியாரத்துடைய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தந்தருள்வானாக. இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிற எல்லா ஹாஜிகளுடைய பயணத்தையும் லேசாக்கி அவருடைய வழிபாடுகளை இலகுவாக்குவானாக. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை அவர்களுக்கு நசீவாக்குவானாக. அவருடைய துஆக்களால் நமது நாட்டிலே நல்லதொரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் யாதொரு பாதிப்பும் இல்லாத நிலையை ஏற்படுத்துவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.